அவலங்களும் ஏற்றி பேசி ஏளனும் எள்ளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகனாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் உடனே தான் சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையிலே இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள்கிட்ட ஆசி பெறணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கிழிச்சு போடு, உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கிழிக்கும் போகணும், அதை தெருவுலையும் வீச வேணாம், குப்பத்தொட்டியில் ஏறு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் ஒருக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமித்திராவில் நம்ம எழுந்துட்டேன். உட்காரு, மீதி கேட்டு போனேன். எல்லாத்தையும் கேட்டு போவாங்க. அப்போ 2 மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமரன்ட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்திராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்றது உங்களுடைய என்ன சொல்றது விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி இப்ப நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்ன. அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டார்.
இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.